ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானமான 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்ன ரீதியாக சுப கிரகங்கள்னு சொல்கிறோம்ல, 5, 9 கூடைய கிரகங்களோ அல்லது கேந்திரங்களில் உள்ள சுப கிரகங்களோ அந்த 2ஆம் இடத்துல இருந்தால், அது இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த நட்சத்திர பாதசாரமும் சுபகிரகத்தினுடைய சாரமாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரின் மனைவி தீர்க்க சுமங்கலியாகவே இறப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பாவ கிரகங்கள் அந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் கணவர் முந்திடுவார், மனைவி பிந்திரும். பொதுவாக அனுபவத்தில் ஆயில்யம், மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ அல்லது பெண்ணோ திருமணம் செய்து கொண்ட பிறகு ஒரு சில ஆண்டுகள்லேயே அந்த திருமணமாகி போன வீட்டில் அந்த தோஷமுள்ள நட்சத்திரங்களினுடைய மாமனார், நட்சத்திரங்களை உடைய அந்த நபர்கள், அந்த மருமகனோ அல்லது மருமகளோ அங்கே போன இடத்துல அவங்களுடைய மாமனார் அல்லது மாமியார் இவங்க 2 பேருமே கூட சில நேரம் அந்த மாதிரி அவங்க இறந்துறது உண்டு அப்படின்னு அனுபவ சாஸ்திரம் சொல்லுகிறது.